வணக்கங்க. இப்போ பிரதமர் ரீசென்ட்டா பேசும்போது, எப்படி பேங்க்குக்கு நேரா பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த பணத்த பேங்க்லேருந்து நேரா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால கரப்ஷன் போயிடுச்சு அப்படின்னு. இந்த ஏழைங்களுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அவங்க மினிமம் பேங்க் பேலன்ஸ் சார்ஜஸ்லயே போயிடுது. இந்த ஜன்தன் அக்கவுண்ட் முதல்ல ஆரம்பிச்சம்போது, இது மாதிரி மினிமம் பேங்க் சார்ஜஸ்லாம் இருக்காது. எல்லாமே வந்து ஜன்தன் அக்கவுண்ட்னா, நோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டு அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. போன 5 வருஷத்துல பப்ளிக் செக்டர் பேங்க் ரூ. 8,495 கோடி பெனல்டி அண்ட் மினிமம் பேலன்ஸ்ன்னு சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது கிடையாது. ஏன்னா ஒரு கேஸ் ஆகி 2019-20 அவங்க போடுறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 8,495 கோடியில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 1,538 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்க்கு 1,466 கோடி, பேங்க் ஆஃப் பரோடா 1,251 கோடி, கனரா பேங்க்கு 1,158 கோடி. 2017-18 70% ஆஃப் டோட்டல் கலெக்ஷன் வந்து எஸ்பிஐயே பண்ணியிருக்காங்க. இந்த 10 வருஷம் 2015-24 15,000 கோடி கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த முதல் வந்த 7,000 கோடியில் 70% இவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்படின்னா, எப்போதுமே வந்து இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போய் ஒரு சாதாரண மனுஷன் கடன் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பேப்பரை கொடு, அந்த பேப்பரை கொடு, இதை கொடு, அதை கொடு, இல்லாட்டா செக்யூரிட்டியை கொடு, அப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க. இவங்க லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரி பெரிய கம்பெனிக்கு தான் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. யாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஃபைனான்ஸில் ஏழைங்களுக்கு ஒன்றும் கொடுக்கறதே கிடையாது. இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கிறது 30.2 தான் இருக்குது போன வருஷம் 23-24 ப்ரையாரிட்டி செக்டர் தான். இந்த முத்ரா அக்ரிகல்ச்சர் லோன்லாம் ₹100 ₹30 20 காசு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கார்ப்பரேட்ஸுக்கு தான் மேக்ஸிமம் 70% லோன் கொடுக்குறாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்பிஏ குறைச்சிட்டோம் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப பேசுகிறாங்க. என்பிஏவை ஆக்சுவலாக எப்படி குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 10 வருஷத்தில் சுமார் 16,50,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த 16,50,000 கோடி வந்து ரைட் ஆஃப் இன் 2024 மட்டுமே 1,69,00,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ டோட்டலாக 16,50,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது முக்கால்வாசி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து தான் போயிருக்கு. இதில் மோர் தென் ஆஃப் இந்த ரைட் ஆஃப் பண்ணவங்களதில் நிறைய பேர் குஜராத்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் லோனை 500 கோடிக்கோ 1000 கோடிக்கோ விற்றுருக்காங்க. டோட்டலாக வர வேண்டியது 30,000 கோடி 40,000 கோடி. ஆக மொத்தம் இவங்க வந்து முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்காக வேலை செய்கிறாங்க. அப்படியே முன்னொரு பக்கம் திருப்புவோம். நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3.5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பப்ளிக் செக்டர் பேங்க். இன்றைக்கி விலைவாசின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் சொல்கிற ரேட்டு 5.5%. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னா கவர்மெண்ட் சொல்கிறதே 5.5%, உங்களுக்கு 2% நஷ்டம். தங்கத்தை மட்டும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் ரேட்டோட இண்டிகேட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவம்பர் மாதம் தீபாவளியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சுமார் 15% தங்கம் விலை ஏறியிருக்கு. ரூபாவின் மதிப்பு 4% குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக பேங்க்கில் பணம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம். அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்கிற பணம். பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போய் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 6-7% மேக்ஸிமம் வட்டி கொடுப்பாங்க. ரொம்ப நாளைக்கு இது 5% இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க, டெபாசிட் வைக்கிறவங்க கம்மி ஆகிட்டாங்க. இந்த 7% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்த்து வச்ச வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து 10% டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸாக பிடிச்சிருவாங்க. டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் 10% பிடிச்சிட்டு அது உங்களுக்கு வரத்துக்குள்ளே 1 வருஷம் ஆகிடும். நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி 4 மாதத்தில் வருதுன்னே வச்சுப்போம். அப்போது உங்களுக்கு 1 வருஷம் ஆகிடும். அப்போ 7% 6% இருந்ததுன்னா உங்களுக்கு 5.5% 6.5% தான் வட்டி வரும். இந்த 5.5%லேருந்து 6% வட்டி வரவங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் எஃப்டியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த இருக்கிற இன்ஃப்ளேஷன் இவங்க சொல்கிற அஃபிஷியல் இன்ஃப்ளேஷன் ரேட்டையே
இந்த பேங்க் டெபாசிட் கொடுக்காது. ஒரு ரிட்டையர் ஆனவன் அவன் பணத்தெல்லாம் எடுத்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்தான்னா அவன் டெபாசிட்டு என்ன ஆகுது? அப்போ அவன் எப்படி வந்து பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் போடுங்கங்கிறீங்க. டெபாசிட்டில் போட்டு இன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்கினது 1 வருஷம் ஒரு 1.5 வருஷம் கழித்து ரூ. 106 தான் உங்கள் பேங்க்லேருந்து கொடுப்பாங்க. அரிசி விலை ரூ. 107 108 இருக்கும். இது வெறும் அரிசி மட்டும் கிடையாது. ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி ரூ. 100 இருக்கிறது ரூ. 107 108 வந்துடும். நீங்கள் கொடுக்குறது ரூ. 106 இப்போது ஆட்கள் இருக்கிற நாளும் நேரமும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. தட் இஸ் எல்லாருமே ஒரு 75லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்காங்க முக்கால்வாசி பேர். ஏன்னா ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, மக்களுக்கு உயிர்ப்பினவு வந்துடுச்சு, எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கிறாங்க. ஒருத்தன் 60 வயசுலேயே ரிட்டையர் ஆகிட்டான்னா பேங்க்கில் அவன் டெபாசிட் போட்டிருந்தான்னா, ஏன்னா பென்ஷனு கிடையாதுன்ட்டிங்க. பென்ஷன் கிடையாது. அண்ட் ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறவனுக்கு என்றைக்குமே பென்ஷன் கிடையாது. இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் போட்டு பணத்தை எடுத்து அவன் டெபாசிட்டில் போட்டிருந்தா கூட அவனால் பேங்க் டெபாசிட்லேருந்து சாப்பிடக்கூட முடியாது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் வீடு வாங்கியிருப்பான்னு ஒருத்தன் அப்படின்னு நினச்சி பார்த்துருந்தீங்கனாலும் முடியாது. பேங்க்கில் டெபாசிட் போட்டு வாடகையை கூட கட்ட முடியாத நிலைமைக்கு மக்களை தள்ளிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, பேங்க்கில் பணம் போட்டால் ஏமாற்ற மாட்டாங்க. எவ்வளோ பேரால் அந்த மினிமம் சார்ஜ் ரூ. 3000 பேங்க்கில் வைக்க முடியும்? பிரதமர் போயிருக்க மாட்டார், ரொம்ப பிஸி பர்சனு. 1ஆம் தேதியா 31ஆம் தேதி நீங்கள் எனி பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு போனாலும் பென்ஷன் வந்தவங்க கூட எவ்வளோ பணம் வந்திருக்கு, எப்படி அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு கெஞ்சுவோம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆள் அவன் பணம் பேங்க்கில் இருக்குது, எடுக்க முடியல, ஏன்னா ஆதார் எனேபிள்டு கேவைசி ஒர்க் பண்ணல. இந்த கேவைசிங்கிறது ஒரு பெரிய கர்ஸாக இருக்குது. இந்த ஆதார் எனேபிள் லிங்க்கில் இந்த இது கூட எஸ்எம்எஸ் சரியாக வராதனால அவங்களால லிங்கே பண்ண முடியாது. அந்த வராமல் ஒரு வயசான முதியவர் ஒரு பேங்க்குக்கு 4 வாட்டி வந்து கடைசியில் பேங்க்லேயே இறந்துட்டார். ஸோ இந்த கேவைசியும் நீங்கள் சரி பண்ணலை. இந்த ஜன்தனில் மினிமம் டியூ இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மினிமம் டியூவும் வாங்குறீங்க. மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு இது மாதிரி 14,80,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணி உங்கள் பணக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீமு கொடுக்கணுன்னா எதை கேட்டாலும் நான் லோன் கொடுத்துட்டேங்கிறீங்க. லோன் நீங்கள் கொடுத்தாலும் வட்டியோடு சேர்த்து திரும்பி கொடுக்கணும். இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் கட்டப்படுற சமயத்தில் நீங்கள் இது மாதிரி பேங்க்கில் டெபாசிட்டும் ரேட்டு கம்மி பண்ணிவிட்டு விலைவாசியும் கண்ட்ரோல் பண்ணாமல் பெரிய கார்ப்பரேட்டுக்குள்ளே உதவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரிசர்வ் பேங்க்கில் ரேட்டை குறைச்சிட்டிங்கன்னா அவன் லோன் ரேட்டை குறைக்கிறதுக்கு முன்னாடி டெபாசிட் ரேட்டை குறைச்சிருவான். அதனால் இந்த யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க? ரியல் விஷயம் என்னென்னா, பேங்க்கில் டெபாசிட் போடுறதுக்கு மக்கள் ரெடி இல்லை. HDFC பேங்க் மாதிரி பெரிய பேங்க்கே டெபாசிட் எப்படி எடுக்கணும்னு துரத்திட்டுருக்குறாங்க. உண்மையை கிளியராக புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.